அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ பொரியல். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூவை எடுத்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம மேல் இருக்க தோலை உரித்தோன்னா உள்ளே இந்த மாதிரி வாழைப்பழம் எப்படி சீப்பாக இருக்குமோ அதே மாதிரி பூவும் சீப்பாக இருக்கும். இதை நம்ம முதல்ல பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பூவாக எடுத்து உள்ளே இந்த மாதிரி குச்சியாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த நாரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்துட்டு இதழ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த பார்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அது. எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே எடிபிள் தான். அதேமாரி பூ ஃபுல்லாக பிரித்து எடுத்து நம்ம அதில் இருக்க மற்ற பூக்களையும் எடுத்துட்டு அதில் உள்ள நாரையும் காகிதம் மாதிரி இருந்ததையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இனி தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு வெடித்ததும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருந்த பூவை ஆட் பண்ணிக்கலாம். பூ கட் பண்ணி வச்சுருந்த வாட்டரில் துவர்ப்பு இறங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். அடுத்தது நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதி அளவுக்கு, பூவோட பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். ஜாஸ்தியாக ஊற்றினோன்னா வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வெண்ணெய் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல்லே ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், உப்பு போட்டதுனால பூவிலேருந்தும் தண்ணி விட்டு வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இனி நாம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணினதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹீட் ஆக விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும், தேங்காயும் ஹீட் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.